சிவராம் சார், நீங்க என்ன வீட்டுக்கு போலியா? என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? மனசுதான் சரியில்லை. வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா சார்? நேத்து பாட்டில தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன்ல, ஒரே தகராறு ஆயிடுச்சு. கோவத்துல வைஃபை போட்டு அடிச்சிட்டேன். அதான் மனசே சரியில்லை. சார், உங்களை மாதிரி பெரிய பிசினஸ்மேன் 24 hours திங்கிங்லயே இருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டாதானே ஃப்ரீயா இருக்க முடியும். இதெல்லாம் வீட்ல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், சாப்பிடுங்க. ஸ்டெல்லா, நீ வந்து 2 நாள் தான் ஆகுது. நீ புரிஞ்சிட்ட அளவு கூட என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்கலையே, அதுதான் கவலையா இருக்கு. மிஸ்டர் சிவராமன், எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை விட செகண்ட் ஒய்ஃப் தான் நம்மள சீக்கிரமா புரிஞ்சுக்குவா. தேர்ட் ரொம்ப ஃபாஸ்ட், ஃபோர்த் ஃபிஃப்த் கூட வச்சுக்கலாம். அது அவன் கெபாசிட்டியை பொறுத்தது. ஸ்டெல்லா, எனக்கு எம்எல்ஏவுக்கும் 25 years பழக்கம். ஒரே பெட்டு, ஒரே தட்டு. அந்த அளவுக்கு எங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி சிவராமனுக்கு எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி உனக்கு சிவராமனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி நம்ம 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அப்புறம் நம்ம எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி ஆகிடலாம். அதுக்காக தான். கையெடுங்க. என்ன சார் இவர் இப்படி பிஹேவ் பண்றாரு? யோ, ஒரு பொம்பளை கிட்ட எப்படி நடந்துக்கிறது? கொஞ்சம் மாதிரி டீசன்சி வேணாம். சாராய கடையில வந்து டீசன்ட்ட பத்தி பேசுறியா? இவ ஓம் பொண்டா டீம் இல்ல, ஏன் பொண்டா டீம் இல்ல. ஸ்டெல்லா ஒரு பப்ளிக் டெலிபோன் மாதிரி. எவன் வேணாலும் காசு போட்டு பேசலாம். வசதி இருக்கிறவன் எஸ்டடியும் பேசலாம், ட்ரங்காரும் புக் பண்ணி பேசலாம். இல்ல செல்லா? யோ, எழுந்திரியா. உன்னை யாரு இங்க வர சொன்னது? கொஞ்சம் மரியாதை எல்லாம் பேசுறேன். போய வெளில. என்னை இவன் வெடிபோக சொல்ற? ஆமா, உன்னதான். போயா. கொஞ்சம் மரியாதை தெரியாத ஆளா இருக்கிய. என்னை வெடிபோக சொல்ற? நான் வெடிச்சா இந்த காம்பவுண்ட்ல இருக்க முடியாது. நீ போயா. பொம்பளை பேசுறது தெரியுதா உனக்கு? நிறுத்தா. டேய், உன்னை அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். என் மேல கை வைக்கவே யாரா? சார், செல்லாவ என்ன பேசுறது கேளுங்க சார். செல்லா ஓம் பொண்டாட்டியாடா? போடா. பொம்பளை கிட்ட அசிங்கமா நடந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. போடா வெளிய. டேய், நீ எனக்கு கொடுத்த தொல்லைக்கு உன்னை எப்போ நான் வெளிய அனுப்பிச்சிருப்பேன். ஃப்ரெண்டா பழகிட்டேன்னு இத்தனை நாள் மன்னிச்சு விட்டேன். போடா வெளிய. ஏண்டா, இத்தனை வருஷமா உன் கூட உயிருக்கு உயிரா இருந்த என்னை விட நேத்துக்கு வந்து இவன் தான் உனக்கு முக்கியமா போயிட்டானா? ஆமா, இப்ப எனக்கு இவன் தான்டா தேவை, நீ தேவையில்லை. ஏண்டா, என்கிட்டயே நீ டபுள் கேம் விளையாடுறியா? உன்னை நான் பாக்குறேன்டா. இந்த பார், நீ ஒரு மொல்ல மாறினா நான் ஒரு கேப் மாறி, நீ ஒரு கேடினா நான் ஒரு ரவுடி. இந்தடா, நம்ம 2 பேரும் ஹை ஸ்கூல்ல மீட் பண்ணி காலேஜ்ல படிச்சானவங்க இல்ல. நீ ஒரு சோடா புட்டினா நான் ஒரு சைக்கிள் செயின். உன்னை நான் பாத்துக்கிறேன்டா. டேய், பாத்துக்கடா. இந்த பார், உன்னை பழைய கேரா பிளாட்பாரத்துக்கே கொண்டு வந்து நிப்பாட்டல. என் பேர் மருகு மாட்டிலடா. பாக்குறேன்டா. டேய், போடா. சார், நான் என்னமோ நினைச்சேன். இது ஏதோ நடந்து போச்சு. அட, அவன் கிடக்குற விடுப்பா. ஸ்டெல்லா, சிவராமன் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாரு. அவரை தெளிய வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இந்த நிலைமையில அவரை வீட்டுக்கு அனுப்ப கூடாது. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போய் அவருக்கு என்ன வேணுமோ அதை செய். எஸ் சார். சிவராமன், போய் ரெஸ்ட் எடுத்துங்க. கூட்டு போமா. வாங்க சார். அணைச்சு கூட்டு போமா. அப்படித்தான். எல்லாம் அவன் செயல். ஃபேக்டரி திறக்க இடையில ஒரு நாள் தான் இருக்கு. உடனே எல்லாருக்கும் பத்திரிகை கொடுக்க ஏற்பாடு பண்ணு. எஸ் சார். ஸ்டெல்லா, சார், சிவராமன் கிட்ட சொல்லி மினிஸ்டர் கிட்ட நம்ம ப்ரோகிராம் ஞாபகப்படுத்த சொல்லு. ஓகே சார். இந்தாங்க சாவி. ஏன் கடை திறக்கல? அது ஏங்க கேக்குறீங்க? கொருக்குப்பேட்டையே பெரிய அமக்கலமா இருக்குதுங்க. அந்த மருகு பாண்டி நம்ம கடைக்கு எதிராக பெரிய கடையா திறந்திருக்காங்க. அப்படியா? அது மட்டும் இல்லைங்க சாமி, நம்ம கடை எங்க இருக்குதோ அங்கெல்லாம் போட்டிக்கு கடை திறப்பானுங்களா சாமி. ஒரு எம்எல்ஏவா இருக்கிறேன்னு பாக்குறேன். இல்லனா அவனை நானே தீர்த்து கட்டிடுவேன். இருக்கட்டும். டேய், வாடா பார்க்கலாம். டேய், யோ, என்ன இது கத்தி காப்படலாம்? நம்ம என்ன கரெக்டா பண்ண வந்தேங்க? எதுக்கு? ஒரு பாதுகாப்புக்கு தானுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கொண்டு போய் மிடில் போடுங்க. போயா, நான் போய் பேசிக்கிறேன். போயா, போங்க. வாயா புது பார்ட்னர். என்ன அடியாட்களோட வந்திருக்கிற? அந்த பேடி என்கிட்ட தனியா வர பயந்துட்டு ஒன்னு அனுப்பியிருக்கானா? மருகுபாண்டி, நீ என்ன தப்பா நினைக்கிற. நான் அதுக்காக வரல. ஓஹோ,
அடிக்கிறதுக்கு ஆளுகளை செட்டப்பா கூட்டிட்டு வந்துட்டு சமாதானம் பேசுற மாதிரி நடிக்கிறியா? உன்ன மாதிரி நான் எத்தனை ஆட்களை பார்த்திருக்கிறேன். டேய், எடா அந்த சைக்கிள் செயினை. ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு வேலை கொடுத்து. மருகுபாண்டி அவசரப்படாத. எம்எல்ஏ உன் பேர்ல வாங்கின லைசன்ஸ் நீ ஏமாத்தி கடத்ததான் என்கிட்ட சொன்னாரு. அதுக்காக நியாயம் கேட்க வந்தேன். ஆமா, அவன் ஒரு ஹரிச்சந்திர, நீ ஒரு சத்தியமா? நியாயம் பேச வந்துட்டியா? போங்கடா, போறா. மருகுபாண்டி மருகுபாண்டி, என்னப்பா இது? என்ன ஆச்சு சார்? இந்த அம்மா புருஷ ரவுடிகளை கூட்டிட்டு வந்து என்ன வெட்டிட்டான் சார். என் காலையே எடுத்துட்டாங்க சார். என் வாழ்க்கையா வீணா போச்சு சார், வீணா போச்சு. கவலைப்படாதப்பா. பாவிங்க, என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. அவங்க புள்ள குட்டிங்க மண்ணா போயிடுங்க. இந்த பாருமா, அந்த எம்எல்ஏ பேச்சு கேட்டு உன் புருஷன் என்ன இப்படி பண்ணிட்டான். என் உடம்பு மட்டும் குணமாகிட்டு உன் புருஷனையும் அந்த எம்எல்ஏ பழி வாங்காம நான் விட மாட்டேன். மருகுபாண்டி, மத்தவங்களை பழி வாங்கறதுனால எந்த லாபமும் கிடையாதுப்பா. உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நீயே தான். நல்லவங்களோட சேர்ந்து நியாயமான தொழில் செஞ்சிருந்தா உனக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காது. கெட்டவங்களோட சேர்ந்து கேவலமான தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இதுதான் முடிவு. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது நேர்மையா வாழ முயற்சி பண்ணு. கவலைப்படாதப்பா, உனக்கு உடம்பு சீக்கிரமா குணமாயிடும். ரெஸ்ட் எடுத்துக்க. நான் வரேம்மா. வாமா போலாம். உன் புருஷனால மருகுபாண்டி மட்டும் இல்ல, பப்ளிக்ல பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல விட்டுப்பட்ட ஒருத்தன் ரொம்ப சீரியஸா இருக்கான். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆச்சு, ஜனங்கள் உன் வீட்டுக்கார சும்மா விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லம்மா, இவ்வளவே செஞ்சுட்டு உன் புருஷன் அந்த எம்எல்ஏயோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு கள்ளச்சாராய ஃபேக்டரி ஓபன் பண்ண போறான். அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நாங்கெல்லாம் மயிர் செய்ய போறோம். அதுல எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கலாம். அதனால பாதிக்கப்பட போறது உன் புருஷன் தான். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அப்புறம் என் பேர்ல வருத்தப்படாது. சாராய் கோஷ்டி உங்களுக்குள்ள தகராறுன்றதுனால ரோட்ல போற பொது ஜனம் எங்களை வெட்ட சொல்லுதா? எங்கடா சிவராம இல்லையா? டாய் உள்ள வச்சு போடு போடு அடி என்னது? வீட்டை அடிச்சு நொறுக்குறாங்களா? யாரியா? ஹலோ ஹலோ,
லட்சுமி எவன்டா விட்டு அடிச்சு நோக்குது எங்கடா அவனுங்க அவங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி போட்டு போயிட்டாங்க சார். வீட்டுல ஒரு பொருளை விட்டு வைக்கல சார். அப்பா நிறைய ரவுடிகெல்லாம் வந்து டிவி மீன் தொட்டிலாம் உடைச்சிட்டாங்கப்பா. மீனெல்லாம் செத்துருச்சுப்பா. அப்பா அப்பா அவனுங்க எங்களையும் அம்மாவையும் அடிக்க வந்தாங்கப்பா. அப்ப நானும் அக்காவும் படிக்கட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த பாவிங்க இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா எங்களை எல்லாம் அடிச்சு கொண்டு இருப்பானுங்க. அவனுகிட்ட இருந்து தப்பிச்சதே பெரிய பாடா போச்சு. பீட்டர் எந்த ஏரியா அவனுங்க? குறுக்கு படுக்கிறோம் சார். அவனுக்கு யாருன்னு காட்டு. குண்டு அடிச்சிருவாங்களே வாயா. இல்லைங்க, எங்க போறீங்க? செஞ்ச பாவம் பத்தாதுன்னு மறுபடியும் போறீங்களா? ஆம்பளை இல்லாத வீட்டுல பூந்து அடிச்சிருக்கானுங்க, அவங்கள சும்மா விட சொல்றியா? ஏன் அடிக்க மாட்டாங்க? நீங்க எம்எல்ஏ பேச்சு கேட்டு ரவுடித்தனம் பண்றீங்க. பாதிக்கப்பட்டவங்களை சும்மா இருப்பாங்களா? அத்தை இங்க வந்து உடைச்சு போயிட்டாங்க. நானா ரவுடித்தனம் பண்ணேன்? ஆமா, ரவுடித்தனம் பண்றீங்க. உங்களால ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு. அந்த மருகு பாண்டி எம்எல்ஏக்கு துரோகம் பண்ணிட்டான். அதுக்காக நியாயம் கேட்க போனேன். அங்க ஏதாவது நடந்து போச்சு, அதுக்கு நானா பொறுப்பு? ஐயோ, யாரு பொறுப்பு? அந்த எம்எல்ஏவோட சவகாசமே நமக்கு வேண்டாங்க. அந்த பாலா போடுவங்க கிட்ட வேலைக்கு சேர்த்து நீங்களும் நாசமா போயிட்டீங்க. நம்ம குடும்பமும் நாசமா போச்சு. லட்சுமி, நீ எம்எல்ஏ பத்தி பேசாத. நான் பேசுவேங்க. நம்ம குடும்பத்தை அழிச்சவனை பத்தி நான் என்ன வேணாலும் பேசுவேன். அவன் நாசமா என்னையா என் குடும்பமே நடத்தல இருக்கும்போது வேற எவன் எனக்கு வேலை கொடுத்தா? இந்த வீடு சொத்தெல்லாம் யாரால? அவரால தானயா? வேணாங்க. அந்த பாவி கொடுத்த சொத்த வேண்டாம், சொகமும் வேண்டாம். பிச்சை எடுத்தாவது பொழைச்சுக்கலாங்க. எதை பத்தி வேணாலும் பேசு, ஆனா எம்எல்ஏ பத்தி மட்டும் பேசினா என்னால பொறுத்துக்க முடியாது. அப்ப எங்களை விட அந்த எம்எல்ஏ தான் பெருசா? ஆமாண்டி, அவருக்கு நான் உயிரை கொடுப்பேன். உயிரை கொடுத்துட்டு அப்ப நானு இந்த பிள்ளைகளோட தெருவில் அனாதையா நிக்கிறமா? இந்த பாருங்க, உங்களுக்கு நானும் குழந்தைகளை வேணும். நீங்க அங்க போக கூடாது. எனக்கு போகாதீங்க. வெளியில எல்லாரும் உங்களை கருவிட்டு இருக்காங்க. நீங்க போனீங்கன்னா உங்களை உயிரோட விட மாட்டாங்க. நீ யாரு? அவங்கள நான் பாத்துறேன். எனக்கு என் பேச்சு மீறி போனீங்கன்னா என்னைய பிள்ளைகளை உயிரோட பார்க்க முடியாது. ஏடி மிரட்டுறியா? முட்டாள் தரமா நீ முடிவு எடுத்தா நானா பொறுப்பு? செத்தா சாவுடி. சார் சார் என்னங்க? சார் சார் நில்லுங்க சார். எவன்டா வீட்டு அடிச்சு நொறுக்கணும்? எவனா ஆம்பளை எம்எல்ஏ கை வைங்கடா. வாங்கடா, இன்னைக்கு உங்களை ஒரு கை பாத்துறேன். தலைவரே, இவ்வளவு தூரம் சேர்த்தது இல்லாம அவன் இங்கே வந்துட்டான் பாத்தியா? டேய் அடிச்சு நொறுக்கு. வாங்கடா வாங்க. பல குடும்பங்களை பலியாக்கிட்டு அவங்களே சண்டைக்கு போறியா? சாராய வித்து நீ காசை பாதிக்கணுங்கிறதுக்காக பொது ஜனங்கள் பலியாகணுமா? கொதிச்சு போயிருக்காங்க. இன்னைக்கு உன் குடும்பம் உயிரோடு இருக்கிறதே பெருசு. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா இங்க ஒரு போய் உயிரோடு இருக்குமா? என்ன தம்பி முட்டாள்தனமா பேசுற? ஒன்னால்தான் இன்னைக்கு ஒரு குடும்பம் நடுத்தர விட நிக்கல. யாரால? என்னாலயா? என்ன கூட இருந்து புரியாம பேசுறீங்க? நான் சமாதானம் பேச தானே போனேன். எதிர்பாராம ஒட்ட போட்டு அடிச்சிட்டாங்க. அது நான் என்ன பண்ண முடியும்? எதுக்காக என் வீட்டை போட்டு அடிக்கணும்? தம்பி புரியாம பேசாத நீ. இது ஒண்ணு எதிர்பாராம நடந்தது இல்ல. திட்டம் போட்டு அந்த எம்எல்ஏ செஞ்சது. நேரடியா மோதனா எங்கே தனக்கு கெட்ட பேர் வந்துருவோம் நினைச்சு சமாதானம் பண்ற மாதிரி ஒண்ணு அனுப்பிச்சு விட்டு பின்னாலேயே மருகுபாண்டிய வெட்டுறதுக்கு ஆள் அனுப்பிச்சான். அது தெரியுமா உனக்கு? என்ன சொல்றீங்க தம்பி? நீ இப்ப வந்தவன். நான் 30 வருஷமா அவன் கூடவே இருந்தவன். அவனுக்கு யாரால பிடிக்கலையோ க்ளோஸ் பண்ணிடுவான். இதுதான் அவன் பழக்கம். உங்க சாராய சண்டையினால ஒரு குடும்பமே அனாதை இருக்குது பாருப்பா. சமாதானம் பண்ற மாதிரி ஒண்ணு அனுப்பிட்டு பின்னாலேயே மருகுபாண்டிய வெட்டுறதுக்கு ஆள் அனுப்பிச்சான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.